ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாம். சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு பார்க்கலாம். அதை வச்சு பச்சை பட்டாணியை நான் வந்து முளை கட்டி எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் அப்படியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 2 விசில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு அந்த உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துடுங்க. அடுத்து நம்ம இதுக்கு தேவையானது பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், ஒரு பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். அவ்வளோதான் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு. இதில் தக்காளியை வந்து நான் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். வாங்க டக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிட்டு சீரகம் போட்டுக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கின வெங்காயம் போட்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், இது நல்லா போட்டு வதக்கிட்டு ஒரு பரட்டிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த பச்சை வாசம் போய் நல்லா வத்தட்டும். தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம இந்த பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பச்சை பட்டாணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வச்சது மாதிரியே பீஸாக போடலாம். அப்படி இல்லைன்னா நல்லா மசிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை மசித்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், துருவி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தேங்காய் பால் எடுத்தும் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் எடுத்துக்கல. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.